ஒரு சர்ப்ரைஸு, ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா, அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எதிர்பார்க்காத மாரி தான் இருந்தது. சிந்துரிக்கும், ராஜாக்கும், வெக்கைக்கும், மோனிஷாக்கும் ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க் பிரிட்ஜ் டாஸ்க் நடந்ததுல்ல. அந்த டாஸ்க்கில வந்து வெக்கே அண்ட் மோனிஷா வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தனியா அவங்களுக்கு டேட் போறதுக்கான ஒரு சான்ஸ் குடுக்குறாங்க. அவங்களும் வந்து ஹேப்பியா வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஆம் ஸ்ருதிகா வந்து ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. இந்த வீட்டிலே யாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களையும் நீங்கள் தனியாக டேட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சிந்துரி அண்ட் ராஜாவை வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இந்த 2 பேர் வந்து டேட்டுக்கு போக போகிறாங்கல்ல. இப்போ இந்த 2 பேருக்குமே வந்து அந்த டேட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது. ஒரு பக்கம் சிந்துரி வந்து இப்போ வரையுமே வந்து யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எங்கேயுமே வந்து அவங்க காட்டிக்கல. ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ ராஜா கூடயும் வந்து பெருசாக அவர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, இவங்களாம் வந்து போய் எதை எஃபோர்ட் போடுறது அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை. பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓகே அவங்க 2 பேருக்குள்ளே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க செலக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ அது போகிறதுக்கு முன்னாடி வந்து வெக்கே அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா சிந்துரி வந்து சொல்கிறாங்க, எனக்கு ராஜா மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் ஃப்ரெண்டாக தான் வந்து நான் இப்போ டேட்டுக்கு வந்து போக போகிறேன். நான் இப்போ அங்கே ஃப்ரெண்டாக போய் ராஜா வந்து அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு ஏதாவது நினச்சிட்டா நான் என்ன பண்ணுறது? சும்மா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். நீ ஏன் இப்படி கோத்து விட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து வெக்கே கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீ போயிட்டு வா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு பக்கம் வெக்கே அந்த டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கும் ஒரு கன்ஃப்யூஷன். மோனிஷா வந்து இப்போ வரையுமே எனக்காக எந்த ஒரு எஃபோர்ட்டும் வந்து போடல. ஸோ நான் வந்து அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த டேட்டுக்கே வந்து போகிறேன். மற்றபடி இந்த டேட்டில் எதுவும் ஸ்பெஷல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஒரு டபுள் மைண்டாகவே வந்து 2 பேருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மைண்ட்லேருந்து இருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ராஜா அண்ட் சிந்துரி. இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா, சிந்துரி வந்து கிளியராக சொல்லிட்டாங்க ராஜா கிட்ட. எனக்கு வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு பேசணும் அப்படின்னா பேசுவேன். பட் அதுக்காக நான் உங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்லாம் வந்து கிடையாது. எனக்கு எப்போயுமே எல்லா விஷயத்துலையும் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து எதாக இருந்தாலும் வந்து டிசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு சிந்துரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. சரி உங்களுக்கு என்ன தவிர வேறு யார் கூட டேட் போகணுன்னா யார் கூட அப்படின்னு. அவர் வந்து எனக்கு எப்பயுமே நீ தான் ப்ரியாரிட்டி. பட் அப்படி செகண்ட் ஆப்ஷன் நீ சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரியங்கா கூட ஒரு டேட் போகிறதுக்கு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து உங்களை ஆர்கானிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே போன அந்த ஒரு டேட்டே வந்து பார்த்திங்கன்னா, ராஜா வந்து சென்ஸ் பண்ணிட்டாரு. அது சிந்துரிக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். பட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு விஷயத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு பெருசாக என் கூட பேசுகிறது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவர் சென்ஸ் பண்ணிட்டார். அதே மாதிரி சிந்துரிக்கும் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டே வந்து வெக்கேக்கிட்ட சொன்ன மாதிரி அவங்களுக்கும் பெருசாக ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். பட் போக போக தான் வந்து இன்னும் டைம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மோனிஷா அண்ட் வெக்கே இவங்களோட டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பைஸ் டாஸ்க்லேயே வந்து வெக்கே வந்து பிரியங்காவை சூஸ் பண்ணது வந்து மோனிஷாவுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் மோனிஷா வேணுன்ட்டே தினேஷை சூஸ் பண்ணி வெக்கையை வந்து கடுப்பேற்றினார். அதே மாதிரி வெக்கே இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, என்கிட்டே வந்து நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நானே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை டேரெக்டாக வந்து சொல்கிறாரு. அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் லைஃப்பை பற்றி வந்து கேட்டிருக்காரு. பாஸ்ட் லைஃப் பற்றி வந்து இவர் வெக்கையா வந்து கேட்டிருக்காரு. மோனிஷா வந்து சொல்லலை. ஆனால் அன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் வந்து நீங்கள் சொன்னீங்க. அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் டாஸ்க் வந்து நம்ம பிரிட்ஜ் டாஸ்க் வந்து வின் பண்ணப்போ கூட வந்து நீங்கள் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. எனக்கு அது வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து மோனிஷா மேலே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் வந்து அவர் அந்த இடத்துல சொல்லி பார்த்தாரு. பட் அதுக்கப்புறம் சரி பார்க்கலாம் போக போக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டாங்க. இந்த இடத்துல வந்து 2 டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இப்போ எப்படி நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க கூட போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்து அவங்க 2 பேர்ட்டையுமே 2 ஜோடிட்டையுமே இல்லாதது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ போக போக யாருக்கு அந்த ஒரு விஷயம் வருது க்ரியேட் ஆகுது. இப்போ வரையும் யாரும் ஸ்ட்ராங்காக வந்து ஃபார்ம் ஆகலை. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி எல்லா செகண்டில் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.